பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளையில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த 7 மாதங்கள் இயேசுப்பா நம்மள கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை இயேசுப்பா காண கிருபை செய்திருக்காங்க. 7 மாதங்கள்ல எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ மோசங்கள், நாசங்கள் நடந்தாலும் கூட ஆண்டவர் நம்மளை பாதுகாத்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு மாடு மேய்க்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து மாடு மேய்ச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கச்சுல, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு என்ன பண்ணிட்டு, நடு ரோட்ல கிடந்துட்டு வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி அந்த வழியில உட்காந்துட்டு. உடனே இந்த மாடு மேய்க்கிறவரால முடியவே இல்ல. அவரு அடிச்சு அடிச்சு பார்க்காரு. எழும்பவே மாட்டேங்கி. நடு ரோட்ல உட்காந்துட்டு எல்லாம் பஸ் வந்தாலும் சரி, லாரி வந்தாலும் சரி, ஹாரன் அடிச்சு அடிச்சு பார்க்க அத நவுளவே மாட்டேங்கி. எல்லாம் நவுண்டு 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 போக ஆரம்பிச்சுட்டு, அதே மாரி அந்த அத விரட்டுறதுக்காக எத்தனையோ பேர் விரட்டி பார்த்தாங்க. முடியவே இல்ல. லாஸ்ட்ல ஒரு காய்கறி விக்கிறவரு அந்த பக்கமா போனாரு. அவரு என்ன பண்ணாரு, இத எப்படியாவது விரட்டிறணும்னு, "ஐயா இதுக்கு போட்டு எதுக்கு ஐயா சும்மா அத கடந்து கத்திட்டு கிடக்கிய? நான் இப்ப விரட்டுறேன் பாருங்கன்ட்டு" அவரும் சேர்ந்து விரட்டி பார்க்காரு. அது நவுளவே மாட்டேன்து. அதனால ஒருத்தன் அங்க இருந்து வந்தான். பீம்பாய். அவரு பெரிய பய யுத்த வீரர் அவரு. அவர் வந்து, "நான் இருக்கேன்." ஜிம் மாஸ்டர் வந்துட்டு, "ஏய் நீங்கலாம் என்னத்த ஒரு தள்ளு தள்ளுனா மாடு பேர போகுது" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தள்ளி தள்ளி அந்த மாட்ட பார்க்காரு. ஆஹா அது நவுலும் வேணாம் அப்படின்னுட்டு. லாஸ்ட்ல ஒரு சின்ன பையன் வந்தான். நம்ம ஜெபின் குட்டி மாரி ஒரு சின்ன பையன் வந்தான். வந்து அந்த மாட்டுக்கு தேவையான புல்லு புல்லு இருக்கும்ல, அந்த புல்லு, இலைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அங்க நின்னுக்கிட்டு ஏஹே ஹேஹே அப்படின்னு காமிச்சுட்டே இருந்தான். டக்குன்னு அந்த மாடு எலும்பிச்சு அப்படியே காமிச்சு 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 காமிச்சு, "தாத்தா வாங்க தாத்தா, சீக்கிரம் வாங்க தாத்தா, நம்ம வீட்டு வரைக்கும் போயிருவோம் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அது காமிச்சு காமிச்சு கொண்டு வந்துட்டே இருந்தா. மாடு ஸ்பீடா வர ஆரம்பிச்சுச்சு. அந்த பையனும் டடடடடடன்னு ஓடி போய் வீட்ல கூட்டு போட்டான். "தாத்தா மாடு வந்துட்டு இந்தாங்க" அப்படின்னு சொல்லி போட்டுட்டான். பார்த்தீங்களா? யாராலயும் செய்ய முடியாது. அந்த சின்ன பையன் பண்ணிட்டான். அவர் பெரிய வீரர் வந்தாரு, செய்ய முடியல. பஸ் வந்துச்சு, லாரி வந்துச்சு, என்னென்னலாமோ பண்ணி பார்த்துச்சு. அந்த மாட அசைக்க முடியல. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில எங்க என்னென்ன கஷ்டத்துல எங்கெங்கேயோ போயிட்டு லாஸ்ட்ல ஆண்டவர் சமூகத்துல வரும்போது தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நெறைய இடத்துல நெறைய நம்ம இது கேட்டிருக்கோம். நெறைய பேரு சாட்சி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன், எவ்வளோ இதா இருந்தேன். ஆனா ஆண்டவர்ட்ட என்னைக்கு நெருங்கினேனோ எனக்கு ஆசீர்வாதம். அதே போல தான் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். நம்ம நெடு நாளா காத்துட்டு இருப்போம். ஆனா, அது நம்மளுக்கு ஐயய்யோ! இதுல தோத்துருவோமோ! தோத்துருவோமோ! நம்ம இதுல ஜெயிக்க முடியாதோ! அப்டின்னுட்டு இருக்கும். ஆனா, நம்மளுக்கு விரும்பினது வந்துட்டு அப்டின்னு வைங்களேன், அது ஜீவ விருட்சம் தாங்க. அதே போல தான் நம்ம வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும். ஆண்டவர இன்னும் நல்லா ருசிச்சு, அரைச்சு, குடிச்சு அப்டி பார்க்குற மாரி பார்க்கணும். பார்த்தா தான் இயேசுப்பாவ பற்றி தெரியும். அதே போல தான் இந்த கதையில எப்டின்னா, அவருக்கு அந்த மாட்டுக்கு வேண்டியது புல்லும் இலையும் தான். அத காமிச்சு அந்த மாடு எப்பயோ போயிருக்கும். எல்லாரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க முடியல. அதே மாரி நம்மளுக்கு தேவையானது ஆண்டவர். அவருடைய வசனம் தான். அதனால அத தான் நம்ம ருசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் தான். போன வாரத்துலலாம் ரொம்ப கஷ்டத்துல, மன குழப்பத்துல, "ஏன் ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே?" அழுது, அழுது, அழுது கெஞ்சி பார்த்துட்டு ஆண்டவர் சமூகத்துல, "ஆண்டவரே நீங்க தான் என்ன வாழ வைக்கணும். உங்களால முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சார். அதேபோல நீங்க இந்த நாளில கஷ்டத்தோட இருக்கீங்களா? பாரத்தோட இருக்கீங்களா? ஆண்டவர் சமூகத்துல இருங்க. "ஆண்டவரே உங்களால முடியும்ப்பான்னு" பிடிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் நடத்துவார். ஓகே. பாய்.